ஹாய் ஹனீஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு கொக்கு இருந்ததாம். அந்த கொக்கு என்ன பண்ணுச்சான், ஒரு நாள் நல்லா க்யூட்டாக ஒரு கவுன் எடுத்து போட்டுக்கிட்டு, காதில் கம்மல்லாம் போட்டுக்கிட்டு, கழுத்தில் அழகான நெக்லஸ் போட்டுக்கிட்டு, ஷூ போட்டுக்கிட்டு, ஒரு கொடை எடுத்துக்கிட்டு, கொடை அம்பரல்லா தெரியும் இல்லையா, கொடை எடுத்துக்கிட்டு, ஏன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்குல்ல அதனால ஒரு பேக் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போச்சான். ஏன்னா அதுக்கு அன்னைக்கு குக் பண்ணுறதுக்கு மீனெல்லாம் வேணும்ல, அதுக்காக. அப்போ மார்க்கெட்டில் அழகா டக் டக் டக்குன்னு நடந்து போகும்போது ஒரு நரி வந்துதான். அந்த நரி நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு, ஹேட் போட்டுக்கிட்டு, அதுவும் ஒரு பேக் எடுத்துக்கிட்டு அது வீட்டுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்தது. ப்ரெட்டு, கேக்கு, அப்புறமா கொஞ்சமாக ஃப்ரூட்ஸு அதெல்லாம் வாங்கிட்டு போகணுன்றதுக்காக பேக் எடுத்து போட்டுட்டு, கூலிங் கிளாஸ் போட்டுட்டு, நரி டாக் 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 அப்படியே நடந்து வருது. அப்போ கூலிங் கிளாஸ் வழியாக கொக்கு தெரியுது. என்னடா அது வெள்ளையா இருக்கே, இவ்வளோ அழகா இருக்கே, இது யார் இது? அப்படி இருந்தாலும் எதுக்கோ ஒரு ஹாய் சொல்லி வைக்கும் அப்படின்ட்டு நரி அந்த கொக்கை பார்த்து ஹாய் அப்படி சொல்லிச்சோம். உடனே இந்த கொக்கு என்ன பண்ணுச்சு, யார் இது நல்லா ஹேண்ட்ஸமா கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, சரி ஹாய் சொல்றாங்க, அதனால நாமளும் சொல்லலாம் அப்படின்ட்டு ஹாய் அப்படி சொல்லிச்சோம். உடனே நரி சொல்லிச்சோம், நீங்க ஒரு வாட்டி எங்க வீட்டுக்கு வரீங்களா, நாம இனிமே ஃப்ரெண்டா இருப்போமா அப்படி கேட்டது. உடனே கொக்கு சொல்லிச்சா, ஓகே உங்க வீடு எங்க இருக்கு, ஆனா அதுக்கு முன்னால ஒரு கண்டிஷன், முதல்ல நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, அப்புறமா நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படி சொல்லிச்சோம். அப்போ நரி சொல்லிச்சோம், ஓகே உங்க அட்ரஸ் கொடுங்க, உங்க வீட்டுக்கு நான் வரேன் அப்படி சொல்லிச்சோம். சரின்னு ஒரு சண்டே கிளம்பி போய் கொக்கு வீட்டுக்கு போச்சோம். அப்போ ஹாய் ஃப்ரெண்ட், வா வாங்க உள்ள வாங்க, உள்ள வந்து உட்காருங்க அப்படி சொல்லிச்சோம். சரி வந்து உட்கார்ந்த பிறகு கொஞ்ச நேரம் பேசிட்டு, நாம இப்போ உங்களுக்காக செய்திருக்கிற ஃபீஸ்ட் சாப்பிடலாமா அப்படின்னு சொன்னோம். ஓகே ஒரே சந்தோஷம் நரிக்கு, சரி சாப்பிடலாம் அப்படின்னு. அது கொக்கு என்ன பண்ணுச்சு, 2 ஜார்ல ஃபுல்லா பாயாசம் போட்டு கொண்டு வந்து வச்சுதான். இந்த நரிக்கு இந்த டேபிள் மேல கொக்கு வந்து இந்த ஜார்ல பாயசத்தை போட்டு வச்சதுனால இதுக்கு எட்ட மாட்டேங்குது. நரி கொஞ்சம் குள்ளமா இருக்கும்ல, அதனால எகிரி எகிரி குதிச்சு குதிச்சு குடிச்சு பாக்குது, ஒண்ணு அதால குடிக்கவே முடியல. ஜாருக்குள்ள தலை போக மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. கொக்கு நல்லா சாப்பிட்டுடுச்சு. அதுக்கு நீளமா இருக்கும் இல்லையா மூக்கு, அதனால அது ஜாருக்குள்ள மூக்கு விட்டு கட கடன்னு குடிச்சிருச்சு. ஆனா நரியால குடிக்கவே முடியல. அதுக்கு என்னால குடிக்க முடியலன்னு சொல்றதுக்கும் வெக்கமா இருக்கு, ஷையா ஃபீல் பண்ணுது. நான் குள்ளமா இருக்கேன் அப்படின்னு எப்படி சொல்றது. அதனால சரி ரொம்ப நல்லா இருந்தது நீங்க கொடுத்த பாயாசம், ஓகே நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அதனுடைய அட்ரஸ், வீட்டு அட்ரஸ் சொல்லிட்டு கிளம்பிருச்சு. அப்புறமா நெக்ஸ்ட் வீக் சண்டே இதே மாதிரி கொக்கு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அம்ப்ரல்லா எடுத்துக்கிட்டு, ஏன்னா கொக்கு வெள்ளையா இருக்கும், சன்லைட்ல கருத்து போயிடக்கூடாது இல்லையா, அதனால அம்ப்ரல்லா எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஹேண்ட்பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு ஜாலியா கிளம்பிச்சு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ட்டு. அப்புறமா நேரா போய் நரி வீட்டுக்கு கண்டுபிடிச்சு அவங்க டோரை டக் டக் டக்குன்னு தட்டுது. அப்புறமா நரி கதவை திறந்து பார்த்து, ஹாய் வாங்க 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 உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுது. அப்புறம் 2 பேரும் அவங்க வீட்டில் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசின்னு இருந்துட்டு, நான் உங்களுக்கு ஒரு ஃபீஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன், நீங்க சாப்பிட்றீங்களா அப்படி கேட்டு, ஓ வித் பிளஷர் அப்படி சொல்லிட்டு ஒரு ரெடியா இருந்தது கொக்கு. அப்போ நரி என்ன பண்ணுச்சு, ஒரு தட்டுல நிறைய பாயாசம் ஊத்தி கொண்டு வந்து டேபிள்ல வச்சது.
கொக்கால அந்த பாயாசத்தை சாப்பிட முடியல. ஆனா நரிக்கு சின்னதா இருக்கும் இல்லையா முகம், அதனால அது கட கட கடன்னு தட்டுல இருக்கிற பாயசம் எல்லாம் குடிச்சிடுச்சு. ஆனா கொக்கால அதுக்கு நீளமா இருக்கும் இல்லையா மூக்கு, அதுக்குள்ள போய் குடிக்க முடியல. டக்கு டக்கு டக்குன்னு குத்துது, ஆனால் பாயசத்தை குடிக்க முடியல. அப்போ அதுக்கு ஒரு அதுகிட்ட நரிக்கிட்டையும் சொல்லல, என்னால குடிக்க முடியல அப்படின்ட்டு. இருந்தாலும் இது சரின்ட்டு கிளம்பி, சரி நரி, ரொம்ப நல்லா இருந்தது நீங்க கொடுத்தது, ஓகே கிளம்புறேன் அப்படி சொல்லி டாடா பை பை எல்லாம் சொல்லிட்டு அது கொக்கு அதை வீட்டுக்கு வந்துடுச்சு. இப்ப இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தா நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லாம வந்தவங்களுக்கு என்ன பிடிக்கும், வந்தவங்களுக்கு என்ன மாதிரி இருந்தா வசதியா இருக்கும், அவங்களுக்கு ஏத்தபடி நாம விருந்தோம்பல் செய்யணும். நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு விருந்தாளி வந்தா அவங்க தெய்வத்துக்கு சமானம் அப்படின்னு நாம நினைச்சு அவங்களுக்கு மனசு முகம்லாம் சந்தோஷப்படுற மாதிரி பேசணும், அவங்களுக்கு ஏத்த மாதிரி உபசரிக்கணும். அதுதான் விருந்தோம்பல்ல ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்காம அவங்களுக்கு எது எது பிடிக்கும், அவங்க எந்தெந்த விஷயத்துல பலகீனமா இருக்காங்களோ அதெல்லாம் குத்தி காட்டாம அவங்க கிட்ட என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை பத்தி பேசி அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி, அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்குமோ அந்த மாதிரி உணவுகளை கொடுத்து உபசரிக்கணும். சரியா? இந்த கதையில இருந்து நாம இதை தான் தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே.